மச்சி நிக்கும் எல்லாருக்கும் பேபே. இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. எப்படி இருப்பார் உங்ககிட்ட இருக்கும்போது பாவா லட்சுமணன்? இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். நல்லா பார்த்துக்கிட்டா என்ன, அதான் நேற்று என் பையன்ட்டு சொல்லிட்டு போனேன். நான் முதல்ல புது வருஷம் ரிலீஸ் ஆகி 2 மாதத்துலேயே எனக்கு சிவியர் ஃபிஷர் கம்ப்ளைண்ட்டு அன்சர் ஏனஸில். அப்போது ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ பார்த்தா லட்சுமணனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் ஆப்ரேஷன் ஊருக்கு போயிட்டான், யாருமே இல்லை. நான் மட்டும் தனியாக சென்னை காலிப்பான்னு இப்போ பில்ராத் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி மேலே எனக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. எப்படி ரூம்னா 4ஆம் மாடி, கண்ணாடி ஒட்டி பெட்டு, கண்ணாடி திறந்தா கீழே ரோடு தெரியும், நடுவில் ஒரு கட்டை, அதில் தான் படுத்திருக்கேன். எனக்கா திக்குன்னு அடிக்குது, நமக்கு வேற சலைன்லாம் வேற போயிட்டு இருக்கு, உருண்டுட்டா விழுந்துருமான்ற மாதிரி இருக்கு. நடுவில் கட்டை இருக்கு, அஃப்கோர்ஸ் சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி இருந்தது. ஃபுல் நைட்டு திருவிழா தான் இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் எல்லா அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு கேள்விப்பட்டு எல்லாம் வந்து பார்த்தாங்க. சௌத்ரி சார் வந்து பார்த்தாரு, தாசரி நாராயண சார், நான் அப்போ அவர் படம் பண்ணுற மாதிரி இருந்தேன், அவர் வந்து பார்த்தாரு. ஒரு 3 நாள் இருந்தேன், வந்துட்டேன். அந்த மாதிரி இப்போ அவன் என் கூடயே இருந்தான் லட்சுமணன். பல அதுக்கப்புறம் பூவே உனக்க, சூரிய வம்சத்தில் ஒர்க் பண்ணியிருக்கான், வானத்து போல் ஒர்க் பண்ணான். அந்த மாதிரி ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்லேயும் அவனை மேனேஜராக ஒர்க் பண்ணான். படத்துலேயும் நடிச்சிருப்பான், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். வணக்கம். வணக்கம், என் பேர் வெங்கட்ராகவன் சார், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். இது 2வது இது சார்ட் ஆக்சுவலி கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பணி. ஆமா ஆமா, அவருடைய குருநாதரோட பேசுறேன். அதான் டைரக்டரா வந்து அமையுது, அதுவும் பரம்பரையா அமையுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஃபுல் லென்த் காமெடி ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா நான் அதை ஆக்சுவலா கேட்கலாம்னு நினைச்சேன், ஏன் ஒரு ஃபுல் லென்த் ஏன்னா உன்னை நினைத்து சொன்னீங்க, பட் ஆக்சுவலா இதுல பூவே உனக்காகல எங்க அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆகணும், டாக்டரா அவரும் ஆசைப்பட்டார், இல்ல அவரும் டாக்டர் ஆகணும்னு நினைச்சாரு அப்படிப்பா. அது வந்து பெரிய ஹைலைட் சார். அதான் என்ன சொல்றது, இந்த சின்ன சின்ன டைலாக்ஸ், அந்த நீங்க சொல்லிருந்தீங்க அந்த க்ளோஸ்அப்ல எக்ஸ்பிரஷன் வைக்கிறதுன்னு, அந்த சூரிய வம்சத்துல க்ளோஸ்அப்ல எக்ஸ்பிரஷன் வச்சு நீங்க சொன்னீங்களா, அந்த தர்ம பிரபு அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் வந்து நிப்பாரு பாருங்க, அது எவ்வளவு பெரிய மீம் டெம்ப்ளேட்னா, பெரிய மீம் டெம்ப்ளேட். அதெல்லாம் வந்து யாரும் ரெகக்னைஸ் பண்ண சொன்னீங்க நீங்க, பட் ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி கல்ட்டான மீம் டெம்ப்ளேட் ஆயிடுச்சு அது. அப்கோர்ஸ் ரெகக்னைஸ் பண்ணனா ஒரு இதுவா கிடைக்கல, பட் எஸ் ப்ரோ நிஜமா சார். அது நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் ஏன் யாரும் ரெகக்னைஸ் பண்ணலன்னு. பட் இட் ஹஸ் காட் ரெகக்னிஷன் இன் a different way. வேற ஒரு விதத்துல வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ரெக்வெஸ்ட் சார், ஒரு இந்த ஹியூமனோட ஃபேனா, ஒரு பூவே உனக்காக இருக்கட்டும், உன்னை நினைத்து இருக்கட்டும், சூரிய வம்சமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அதுவும் நீங்க 99% ஃபுல்லா நீங்க தான் காமெடி எழுதுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபுல் லென்த் காமெடி வந்து சம்திங் விச் பண்றேன். எனக்கு ஐடியா இருக்கு, பண்ணா நான் இப்போ இன்னைக்கு என்னமோ ட்ரெண்டுக்கு காமெடி படங்கள் நல்லா ஓடும்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு காமெடி படமே யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனால் அப்படி சுந்தர்சி பண்ணியிருக்காரு, சுந்தர்சி கலகலப்பு பண்ணியிருக்காரு, கலகலப்பு பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் நல்ல காமெடி தான், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அரண்மனை ஃபர்ஸ்ட் 2 அரண்மனை 1 and 2 3 வரைக்கும் நல்ல காமெடி தான். டைரக்டர் ராஜேஷ் வந்து SMS பண்ணியிருக்காரு, பாஸ்கர் பாஸ்கரன் பண்ணியிருக்காரு, ஒரு கண்ணாடி பண்ணியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினதே அவர் தானே. அந்த படம்லாம் சூப்பர் ஹிட் இல்லை, ஃபுல் லெங்த் காமெடி தான். அந்த 3 படங்களுமே ஃபுல் லெங்த் காமெடி தான். எத்தனை நாள் ஆச்சு சார் அது? இல்ல அது அவங்க ஆர்வம் காட்டணும் அந்த டைரக்டர்கள். இப்ப அது ஒவ்வொருத்தருடைய சாய்ஸை பொறுத்து. சுந்தர்சி இன்னைக்கும் அவருக்கு காமெடி ஸ்கோப் இருந்தா பண்றாரு. அவரு ஹாரர் படத்துல கூட காமெடி பண்ணிடுறாரு, அவரு எங்கேயாவது உள்ள பூந்து பண்ணிடுறாரு அவரு. உங்க காமெடிங்க எல்லா காமெடி ஜானர் ஒன்று இருக்கு, உங்க காமெடி ஜானருக்கு ஒரு ஃபுல் லென்த் காமெடி வந்தா நல்லா இருக்கும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். தேங்க்யூ. ஐ வில் ட்ரை. உங்களுடைய படப்பிடிப்புல பல கதாநாயகர்களோட நீங்க முரண்பட்டிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறமா உங்களோட நட்பு தொடர்ந்து இருக்கின்ற வேற விஷயம். அது மாதிரி கதாநாயகங்களோட எப்போ முரண் வந்திருக்கா? கதாநாயகி இருக்கு. ஃபர்ஸ்ட் பானுப்பிரியா கூட அவங்க செட் ஆகலை. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஒரு 2வது ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று எடுக்கிறோம். அவங்க கதைப்படி வந்துன்னா கிறிஸ்டியனாக வருவாங்க. அவங்க ஒரு லெவலில் தான் தெரியும், அவங்க ஹிந்துன்னு தெரியும். அது ஒரு ட்விஸ்ட் படத்தில்.
ஃபஸ்ட் டே 2வது சீன் ஒன்று மத்தியானத்து மேலே எடுக்கிறேன், ஒரு கோயில் எடுக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தாங்க. நான் அது இந்த சீனுக்கு போனிடெயில் வேணாங்க, வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். போனிடெயில் இருந்தால் என்ன தப்பு? இல்லை மேடம், அது கொஞ்சம் ஏஜ் லுக் கொடுக்குது, வேண்டாம் அப்படின்ட்டேன். அது தெரியாதனமாக சொன்னால், ஒன்றும் பர்பஸோடு சொல்லலை, எந்த இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே போகுது. அவங்க ஷூட்டிங்கில் கொஞ்சம் நான் கோஆப்ரேட் பண்ணாங்க, சரியான டைமுக்கு வரதில்லை போகிறதில்ல அப்படிலாம் இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் ஏன் கமிட் ஆனேன்னே எனக்கு தோணுது சார். ஃபர்ஸ்ட் டேயே வந்து நீங்கள் என்னை வந்து ஏஜ்டுன்ட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம ஏதோ ஸ்லிப் ஆஃப் த டங் ஏதோ ஒன்று சொல்லி அதை நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு நீங்கள் நம்மளை இப்போ ஃபுல் படம் அவங்க ஹீரோயினா நான் வில்லி மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி நடித்தாங்க படம். அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அன்றைக்கி ஊரில் இல்லை, எங்கேயோ போயிருந்தேன். அப்புறம் என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, டைரக்டருக்கு நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கேரக்டர் ரொம்ப ஹைலைட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் இந்த பேட்டியில் பாராட்டுறாங்க பாருங்கள் அந்த படத்தை. அந்த மாதிரி அது ஒரு நல்ல படம், நல்ல கதை. அது ஹீரோயினுக்கு வேல்யூ உள்ள ஒரு கதை அது. அது மாதிரி ஆச்சு. அப்புறம் உண்மை நேரத்தில் லைலா ஒழுங்காக இருந்தது. கடைசி பேக் ஆக்கில் வந்து அது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அங்கே டெய்லர் எங்கே போவோம் நம்ம, இந்த இதுக்கு ட்ரெஸ்ஸு மேட்சிங் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அங்கே வந்து அது பிரச்சனை பண்ணிச்சு. அப்புறம் அவர் ப்ரொடியூசர் மொட்லி சாரை தான் காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தாங்க. அந்த சாங் யார் இந்த தேவதை இன்னை வரைக்கும் ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க வந்து பண்ணுற இது வந்து நமக்கு, நான் அப்படி ரொம்ப எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டேன், அட்ஜஸ்ட் ஆக மாட்டேன். அட்ஜஸ்ட் ஆக முடிஞ்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகும். அதே லைலா பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் இருக்கும்போது அந்த படத்தில் நடிச்சது, அதெல்லாம் படத்திலே தெரியும், நொண்டி நொண்டி நடக்கும் சில சீனில். அதிலெல்லாம் நான் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நடங்க, நிற்க வச்சுலாம் ஷார்ட் எடுத்திருக்கேன், காம்ப்ரமைஸ் ஆகிலாம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். சில சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் முரண்பட்டிருக்கேன் ஹீரோயின் கூட சில படங்கள்ல. வணக்கம் விக்ரமன். வணக்கம் வணக்கம் வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து சுப்பிரமணியன் பேசுறேன் சார். விக்ரம் சார், உங்கள்கிட்ட மெயினா கேட்க வேண்டியது, நீங்க த்ரூ அவுட் உங்க கேரியர்ல 2 மியூசிக் டைரக்டர் தான் மாத்தி ஜாஸ்தி ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒன்னு S.A. ராஜ்குமார் த்ரூ அவுட் இருந்திருக்காரு, இன்னொரு சைடு சிற்பி. எப்படி சார் அது எப்படி நீங்க ப்ரையாரிட்டி? ஏன்னா நீங்க வேற மியூசிக் டைரக்டர் பத்தி யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல அந்த டைம்ல. ஏன்னா 2 பேரும் ஈக்குவலா ஹிட் கொடுத்து அப்படியே போயிருக்காங்க. என்ன பேசிஸ்ல இந்த மூவிக்கு இவரு, இந்த மூவிக்கு இவரு, அவங்க வந்து எங்கேஜ்லாம் இல்லாதனால அப்படி மாறினீங்களா, இல்ல ஒரு ஹிட் கொடுத்து அடுத்த காம்போ அப்படியே போலாம் அப்படி ஃபாலோ பண்ணீங்களா, இல்ல இந்த மியூசிக் டைரக்டர் இந்த படம் இந்த ஸ்டோரிக்கு இவர் ஒர்க் பண்ணாரு கரெக்டா இருக்கும், உங்க கம்ஃபர்டபுள் லெவலுக்கும் கரெக்டா இருக்குங்கிற பேசிஸ்ல செலக்ட் பண்ணி போனீங்க? ரெண்டும் உண்மை நீங்க சொல்றது. ஆக்சுவலா புது வசந்தம், பெரும்புள்ளி 2 S.A. ராஜ்குமார் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து நான் பேசின இப்பெல்லாம் கோகுலம் ரெட்லி சிற்பி பண்ணார். அது அப்போ ஒரு தாசரி நாராயண ராவ்னு தெலுங்குல பெரிய டைரக்டர், கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல தயாரிச்சு அவர் டைரக்ட் பண்ணவர். அவருடைய படத்தை முதல் தமிழ் படத்தை நான் டைரக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அது அவர் ஆஃபீஸில் இருந்தது, அது டிஸ்கஷன் நடந்தது. அப்போ S.A. ராஜ்குமார் தான் அதுக்கு மியூசிக் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ கம்போசிங்கில் அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. அப்போது அடுத்து அந்த தாசரி சார் படமும் நான் பண்ணலை. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே நான் என்ன பண்ணேன், ராஜ்குமாரே வேணான்மே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சிற்பி எனக்கு வந்து அவர் வாய்ப்பு தேடும்போதே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவர் வந்து என் வீட்டுக்கு வருவார், டேபிளில் தாளம் தட்டி, டைனிங் டேபிளில் தாளம் தட்டிலாம் இப்போ தாளம் போட்டு பாடுவார்லாம் பண்ணுவார். அப்போ வந்து அவர் நான் பேசின இப்போ நமக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக்குறேன். அவர் நல்லா பண்ணியிருந்தார். நான் பேசின இப்போ இல்லாமல் என்ன பெரிய பியூட்டி என்னென்ன சார், ஃபர்ஸ்ட் டே ஆல் ஏரியா சோல்ட் அவுட். அது பெரிய ப்ரைஸுக்கு. அது இவ்வளோக்கு 2வது படம் எனக்கு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் நான் பேசின இப்போ எல்லாம் படம் போடுறேன். அந்த பூஜையில் ஒரு நல்ல சாங் பண்ணியிருந்தார் அவர். எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே எல்லாம் தேவர் பிலிம்ஸ் பாலசுந்தர சார் வந்து NSC வாங்கிட்டார், செக் கொடுத்துட்டாரு. சௌத்ரி சார் சூப்பர் சிட்டி வாங்கி செக் கொடுத்துட்டாரு. இப்படி எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அந்த படம் ஆடியோ பெரிய ஹிட்டு. படமும் 2 வருஷம் போராடி ரிலீஸ் ஆனாலும் பாட்டு பெரிய ஹிட்டு. அப்புறம் நானே அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே கோகுலம் பண்ணுறேன் சூப்பர் கோட்டில். அப்போ இதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருங்கும்போது சிற்பி தான் சார் மியூசிக் அப்படின்னேன். சௌத்ரி சார் வந்து அவர் பண்ணி ஏற்கனவே ஒரு படம், உங்கள் படம் பாதியில் நிற்கிது, சென்டிமெண்ட்டாகவே சரியில்லை, நீ அவரு போய் மறுபடியும் இதில் போட்டிங்களேன்ட்டு கேட்டார். சார் அது படம் நிற்கிதுன்னா அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை சார், நான் கூட காரணமாக இருக்கலாம், அது யார் காரணம்னு சொல்ல முடியாது, அது ஃபேட்டு. அதுக்காக அவரை குறை சொல்லக்கூடாது சார், அவர் போடுவோம்னு சொல்லி கோகுலம் போட்டேன். கோகுலம் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நானே சௌத்ரி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சிற்பியோடைய ஒர்க்கு. அவரும் அதுக்கப்புறம் நான் கேப்டன் இப்படி சரத்குமார் படத்தை போட்டார். நாட்டாமை வரைக்கும் அப்படியே சூப்பர் உட்ல நிறைய படம் பண்ணார். அதுக்கப்புறம் ராஜ்குமார் வந்து போய் உனக்கு டைமில் வந்து நான் படம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் டிசைட் பண்ணல யார் பண்ணலான்ட்டு. அப்போ ராஜ்குமார் சொந்த படம் ஒன்று எடுத்து அது ஃபெயிலியர் ஆகி
ப்ரொடியூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப லாஸ்ட்ல இருந்து ரொம்ப நான் பார்க்கும்போது அவ்வளோ வசதியாக இருந்த ராஜ்குமார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்குறாரு. வந்து இறங்கி கலாப்ளாட்டில் வந்து என்கிட்ட வந்து பேசினார், மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னாரு. நான் எதையும் மனசில் வச்சுக்கல, சரி மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் உனக்கு இது பண்ணேன். நல்ல எல்லா பாட்டும் பிரமாமா போட்டு கொடுத்தாரு, ஆடியோ பெரிய ஹிட்டு. அப்புறம் அந்த காம்பினேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சு. சூரியவம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு, வானத்தை போல வரைக்கும் அது கண்டினியூ ஆச்சு. உன்னை நினைத்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணார். கம்போசிங் வந்து ஒயிட் ஹவுஸில் போட்டுட்டோம். அப்போது ராஜ்குமார் வந்தார், உட்காந்துட்டு அவர் இப்போ கம்போசிங் ஆரம்பிக்கலாம் சார், ஒரு சின்ன விஷயம், நம்ம என் ரெமண்ட்ரேஷன்லாம் என்னன்னு பேசிட்டா பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அது நான் எப்படி பேச முடியும், அது நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி முரளி சாரை வர சொன்னேன். அவர் வந்தார். அவர் எப்பவுமே 11 மணிக்கு தான் கிளம்பி வருவார், அங்கே பாரிஸ் கார்னர்லேருந்து 11 மணிக்கு வந்தார். 2 பேரும் பேசினாங்க. அதில் கொஞ்சம் செட் ஆகலை. ராஜ்குமார் சார் கேட்ட சம்பளமும் முரளி சாருக்கு செட் ஆகலை. அப்போ கொஞ்சம் நான் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு பண்ணோம், சார் நீ கம்போசிங் வேணாட்டார். அப்புறம் என்கிட்ட கேட்டார். அப்போ நம்ம ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நம்ம வேற இவ்வளோக்கும் அதில் விஜய் இப்போ ஹீரோ, அது வந்து பிஸ்னஸ் வைஸ் பெரிய பிஸ்னஸ் இருந்திருக்கும். அவர் என்னமோ என் மேலே உள்ள நம்பிக்கையில் யார் வச்சுனாலும் ஒரு மியூசிக் ஹிட் பண்ணிடுவான்னு சொல்லி ஒரு வேணான்ட்டார். அப்புறம் சிற்பி பண்ணார், அதுவும் ஹிட்டு, முன்னே நினைத்து பெரிய ஹிட்டு. அப்புறம் பெரிய மர தொழில் பண்ணும்போது ஏவிஎம் சரவண சார் வந்து எங்கேயுமே தலையில்லை. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், சார் இதில் நீ எது வேணாலும் போட்டுங்க, உங்கள் டெக்னீஷியன் போட்டுங்க, உங்கள் சாய்ஸ் யார் வேணாலும் போட்டுங்க, மியூசிக் மட்டும் தயவுசெய்து ராஜ்குமார் போடுங்க சார் அப்படின்னாரு. கண்டிப்பாக போட்டேன் சார். எனக்கும் ராஜ்குமாருக்கு ஒன்றும் பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அது உன்னை நினைத்தில் அவருக்கும் ரெமண்ட்ரேஷன் வைஸ் அவருக்கு ஒத்துக்கல. அதுக்கே முரளி சார் சொன்ன ஒரு லாஜிக் கரெக்டு சார். அவர் என்னென்னா, இப்போ ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அவர் பாஸ்கர் ரவி சாருடைய ஓன் பிரதர் சுந்தர் சார் படத்துக்கு. அதுக்கு இந்த தான் சார் சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்போ நம்மகிட்ட எப்படி சார் இவ்வளோ அதிகமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னார். நான் அது சொன்னேன், இல்லை சார் நானும் ராஜ்குமாரும் காம்பினேஷனாக அதுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது சார், ஆடியோ ரைட்ஸுக்கு இருக்குது, அது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் அது வேணான்னு தோணுச்சு, அப்புறம் விட்டுட்டோம். அப்புறம் மறுபடியும் பெரிய மேலே தொழில் பண்ணார். அது தமிழ்லேயும் ஆடியோ ஹிட்டு, தெலுங்குலேயும் சென்சேஷனல் ஹிட்டு, வசந்தம்னு அதே பாட்டு சேம் சாங், அதுலேயும் பெரிய ஹிட்டு. அப்புறம் செப்ப வச்சிருக்காரு இன்னொரு தெலுங்கு படம் பண்ணால், அதுலேயும் ராஜ்குமார் பண்ணார், நல்லா தான் பண்ணார், அதுலேயும் நல்லா பண்ணார். நல்ல கம்போசர் சார். எஸ் ஏ ராஜ்குமார் வந்து ஒரு தலை சிறந்த கம்போசர். அவர் ஆர்கெஸ்ட்ரேஷன் மட்டும் கொஞ்சம் பழைய ஃபார்மில் இருக்கும், அது மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் இன்னும் அவர் தலை சிறந்த கம்போசர். அது மாதிரி சிற்பி ஒரு நல்ல கம்போசர். என் கூட ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டருமே திறமையானவர்கள், எக்ஸப்ட் ஜோஸ்வா ஸ்ரீதர்னு ஒருத்தர் சொன்னேன்னே, அவர் திறமை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டிசிப்ளின் இல்லை, அதுதான் அது தப்பு. இன்னைக்கு அதனால தான் அவர் சினிமாவில் பெருசாக ஜெயிக்க முடியல. அவரும் நிறைய அந்த காதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாட்டு, காதல் அருமையான பாட்டு. ஏன் ஒரு ஜெயிச்சிருக்கலாம், அன்னை வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த சொன்ன டைமுக்கு வரதில்லை, போகிறதில்லை, ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கல, அதெல்லாம் அந்த மாதிரி சில காரணங்கள் தான். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பிரியமான தோழியில கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிருப்பாரு. அது எப்படி அப்ரோச் பண்ணீங்க? அது உங்க ஐடியா தானா இல்ல உங்க டீம் இல்ல ஐடியா என்னது, ஆனா அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஏவிஎம் குவன் சார். அவர் வந்து அவங்கள மாதிரி ஏவிஎம் மாதிரி அவங்க உலகத்தில் நான் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இல்லை, எவ்வளோ பெரிய விவியன் ரிச்சர்ட்ஸ் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா கூட அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பார். அவ்வளோ பெரிய திறமசாலி அவர் குவன் சார். அவர் மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்கவே முடியாது. ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் கூடவே இருப்பார். ஒன்று வேணும்னு கேட்டோன்னா ஊட்டியில் நடக்கும், உடனே ஃபோன் பண்ணி டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணார். அவ்வளோ பெரிய இது. அதெல்லாம் அந்த கிரெடிட் கோஸ் டு ஏவிஎம் தான். நல்ல ஃபார்ம்ல இருக்க, ரஞ்சி டிராஃபில மட்டும் 2-3 செஞ்சுரி அடி, கண்டிப்பா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆடுவார். Thank you சார். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் மட்டும் தான் அவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அல்ல, அவர் முதல்ல பண்ணது அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜீவா படம் ஒன்று பண்ணாரு, கேமராமேன் ஜீவா படத்துல ஒரு படத்துல பண்ணாரு. அவரு முதல் படம் அவருக்கு பிரியமான தொழில் தான். அவரு நான் என்ன சொன்னேன்னா அது மாதிரி டயலாக் பேசினாரு. அவருக்காக தான் இந்த குருநானக் காலேஜ்ல எடுத்தோம், இதுல வேளச்சேரியில. மத்தியானம் 2 மணிக்கு கால் ஷீட் போட சொன்னார், 2 மணிக்கு வந்தாரு, எடுத்து முடிச்சிட்டோம். ஒரு 1 ஹவர்ல எடுத்து முடிச்சிட்டோம். நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஸ்கூல் லைஃப்லலாம் வந்து அப்புறம் அப்கோர்ஸ் சினிமாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்த பிறகு தான் 83 வேர்ல்டு கப்லாம் நடந்தது. அப்போ ஸ்ரீகாந்த் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு, அவர் 33 ரன் அடிச்சிருப்பார் அந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்டாக ஃபைனல்ஸில். அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் அவர் வச்சு நம்ம ஷாட் எடுத்திருக்கோம். இப்போ MS தோனி வச்சு வராத ஒருத்தர் எடுத்தால் எவ்வளோ ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க, டெண்டுல்கர் வச்சு எடுத்தால் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி நானும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி என்னுடைய ஆல்பத்துலலாம் அவருடைய அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஓகே சார். அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ பூவையானுக்காக அஃப்கோர்ஸ் உங்க கெரியர்லயும் நல்ல படம், விஜய் சார் கெரியர்லயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவரோட கெரியர்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு, ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச் ஆக வச்ச படம் அந்த படம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் அவர் கூட டைரக்ட் பண்றாரு, அவர் அது இனிஷியல் கொஞ்சம் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அவரு அதுல இருந்து விலகிட்டாரு, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க சேர்ற மாதிரி எங்கேயாவது மூமெண்ட் வந்ததா, இல்ல
வரல. ஏன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த உன்னை நிலையத்துக்கு பிறகுமே விஜய் வந்து ஆஃப்டர் கில்லி வந்து வேற லெவலுக்கு போயிட்டாருங்க. பெரிய மாஸ் ஆர்டிஸ்டாகவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் அவரை வச்சு படம் பண்ணதா இருந்தாலே ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, அது ஒரு தப்பான காம்போவாக தான் இருக்கும். அதனால் நானும் அதை முயற்சி எடுக்கல, அவரும் எடுக்கல, அது அப்படியே போயிடுச்சு. அது நல்லது. அது தூரத்தில் இருந்தாலும் சம்சாரம் வந்து மின்சாரம் மாதிரி அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு நல்ல குட்வில் இருக்குது. விஜய் என்னை பார்த்தா பேசுகிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, பேசுகிறாரு, நானும் அவரை பார்த்தா நல்லா பேசுகிறேன். அப்படி இருக்கிறது தான் நல்லது. சார் உங்கள் சித்ரா சார் தான் லாஸ்ட் டைம் பேசியிருந்தேன், தேவா சார் கூடயும் கனெக்ட் பண்ணியிருந்தேன், பேச முடிஞ்சப்ப பேசியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக சொல்ல மிஸ் பண்ண என்ன விஷயம்னா, உங்க ஸ்பெசிஃபிக்கா என் வைஃப் கூட உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, ஸ்பெசிஃபிக்கா உங்க ஞாபக சக்தி, உங்க பெரிய ஃபேன் உங்க ஞாபக சக்தி. நன்றி. கெஸ்ட் வந்து பேசுறாங்கன்னா அவங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஸ்ஏசி சாரோட இன்டர்வியூல கவனிச்சிருக்கேன், அவரோட படம் ஷூட்டிங், அவரோட செட்ல என்ன நடந்ததுன்னு அவருக்கு நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. இந்த பேட்டி ஆரம்பிக்க முன்னாடி அவர்கிட்ட பெர்சனலாக அவர்கிட்ட அதான் சொன்னேன், உங்கள் இன்டர்வியூ நானும் எல்லாம் சாய் வித் சித்ரா எல்லா இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கேன், அவருடைய மெமரி வந்து யாருக்குமே கிடையாது, எனக்கெல்லாம் சுத்தமாக இல்லை. அதான் அவர் சொல்லிட்டு இருக்கேன், சார் எனக்கு சுத்தமாக மெமரி இல்லை சார், நீங்கள் எப்படி அவ்வளோ வருஷத்தில் 70s நடந்ததில்ல டேட் முதற்கொண்டு எல்லாம் சொல்கிறீங்க இன்சிடென்ட்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்னதாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அவரு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதோ அந்த ஷூட்டிங் நடக்கும்போதோ இருந்திருப்பாரு, அதை பத்தி எழுத்தாப்புல இன்னொருத்தர் உட்கார்ந்து சொல்லுவாரு, புதுசா கேட்பாரு. ஓகே, அவருக்கு அவங்க சொல்ல விட்டுட்டு அது அப்படியே புதுசா கேட்கற மாதிரி கேட்பாரு. அவர் ஒரு நல்ல நடிகர் சார், அவர் ஒரு நல்ல நடிகர். அவர் பேஷன்ஸ் லெவலுங்கிறது வேற சார். லாஸ்ட் இன்டர்வியூல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, மெயினா இப்ப கண்டென்ட்டுக்காக வேண்டி ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு வேற ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணி வர கெஸ்டையும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு அவங்களையும் பேச விட்டு அவங்களுக்குள்ள ஸ்பேஸையும் கொடுத்து, நாட் ஒன்லி ஃபார் ஒரு என்ன சொல்றது ஒரு ரீச் ஆகணுங்கிற பேசிஸ்ல மட்டும் நடத்தாம கண்டென்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நடத்திட்டு போறதுங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, ஒரு ஆளோட கெரியர் ஒரு ஹிஸ்டரி ஃபுல்லா எடுத்து பார்க்கணும்னா இவரோட இன்டர்வியூக்கு வந்திருக்கிறவங்க ஒரு வீடியோ பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். பொறுமையா எல்லாரும் அவங்களே ஓப்பன் போயிருப்பாங்க. ஆமா சார், ரிக்வஸ்ட் வச்சிருந்தேன், அந்த ரிக்வஸ்ட் லிஸ்ட்ல இப்ப போன வாட்டி பேசுறப்ப விட்டு போயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேசினப்போ என்ன பேசுறோம் என்ன சொல்ல வரவங்கிறது அப்படியே டோட்டலா விட்டு போயிடுச்சு. சங்கர் கணேஷ் சார இன்டர்வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அவங்க சன் ஸ்ரீயை கூட இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. சங்கர் கணேஷ் இருக்கு. அப்புறம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது வந்து வெண்ணிராடமூர்த்தி. அவரெல்லாம் லோ ப்ரொஃபைல், ரொம்ப வருஷமா லோ ப்ரொஃபைல்ல இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க கூப்பிட்டனாலதான் அவர் இன்டர்வியூக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், வேற யாரும் ட்ரை பண்ணி அவர் வந்திருக்க சான்ஸே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த லிஸ்ட்ல வித்யாசாகர் லிஸ்ட்ல சங்கர் கணேஷ் சார். அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு கேட்கணும் சார், நம்ம சத்யம் வீரப்பன் சார் இருக்கார். அவர் இல்ல இறந்துட்டார். ஓகே சார், ஓகே. முயற்சி பண்ணேன், அதுக்கு அப்பவே உடம்பு சரியில்லை அவருக்கு, அதனால பண்ண. ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். ஸ்பெசிஃபிக்கா உங்க டெக்னிக்கல் டீமுக்கு தேங்க்ஸ் கனெக்ட் பண்ண வச்சது. உங்க படத்துல நடிக்கும் போதே இந்த கதை எனக்கு வந்து ஏற்கனவே நடிச்ச கதை அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு கார்த்திக் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஆமா, உங்ககிட்டயே சொன்னார். அதை ஏன்ட்ட சொன்னேன். அதாவது ஒரு 4 நாள் ஷூட் பண்ணிட்டோம், நைட்டு 8 மணி இருக்கும். சொல்லுங்க சார் என்ன அப்படின்னு. இல்லை பாஸ், இது வந்து என்னமோ எனக்கு அப்படியே நந்தகுண தேர் மாதிரியே இருக்கு பாஸ். உங்க ஹீரோஸ்ல புதிய மன்னர்கள் வெற்றி பெற்றிருந்தா நிச்சயமா விக்ரமோட தொடர்ந்து பண்ணிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சேது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் அரசியல் படம் எடுக்கிறதுக்கு நல்லா அன்ஃபிட் சார், அதை நான் எடுத்துக்க கூடாது. இப்ப தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த கதை விவாதம், கதை இலாக்கா, இது எல்லாமே இல்லாம போனது மிகப்பெரிய பாதிப்பு. ஆமா, நிச்சயமா இருக்கு. அது ஏதோ ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு மாயம் வந்துருச்சு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் போட்டாதான் மெரிட்னு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.